ஃபஸ்ட்டு பாஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். தமிழ் கேட்கும்போது அது சந்தோஷமாக இருக்குது. 11 அடி மேலே இருக்கும். எல்லாம் படத்துலலாம் அதிகமாக பார்த்துருக்கேன், இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படி எனக்கு முன்னாடி பாருங்கள். ஐயோ மாதிரிலாம் பார்க்கணும் தான் நான் வந்தேன். நான் எதை எடுத்து வீடியோவில் போடுவேனே தெரில. ஓ தமிழ் தெரியுது, நல்லது, சூப்பர். வண்டி பஞ்சருங்கோ ப்ரோ. கர்நாடகா, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. 4 பேரை மீட் பண்ணல கர்நாடகாலேருந்து. ஸோ என்னது எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி மைண்ட் ஃப்ரீயாக இருக்குங்க. ஐ எம் ஆல்சோ கோ ஸ்லோ டோன்ட் வரி. ரெக்கல்ல தான் இருக்குது, சொல்லிட்டேன். சே ஹாய். வேறு மாதிரி ஃபன்னாக சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சு. காய்ஸ், நம்மளோட சென்னை டு டாக்டர் பிள்ளை டே 8ங்க. ஃபைனலி நம்ம வந்து ஸ்ரீநகர் டு காரைக்கால் போயிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட ஃபைனலி ஃபஸ்ட்டு பாஸை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். த நேம் ஆஃப் ஜோஜிலா பாஸ். இங்கே வந்து நம்மளோட 2 ஃப்ரெண்டை மீட் பண்ணோம். 2 பேருமே கேரளா. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். உன் நேம் ப்ரோ? ஷிபிலி. உன் நேம்? அஜ்மர். ஆக்சுவலாக அவங்க 2 பேர் தான் மீட் பண்ணேன். எனக்கு நான் தனியாக போகிறேனே போட்டுருக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினச்சேன். இவங்க 2 பேர் எடுத்து எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்து வச்சாங்க. இவங்க வந்து ரெண்டல் பைக் எடுத்து ஸ்ரீநகர் டு கதர்ல வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போவோம். ஆனால் இந்த பாஸ் தாண்டும் போதே லைட்டாக நமக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அப்படிலாம் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் பீப்புள், அதாவது மலை இது கேரளா, பட் தமிழ் பேசுகிறாங்களே, தமிழ் கேட்கும்போது அது சந்தோஷமாக இருக்குது. நின்று எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. நிறைய பேர் கேட்குறீங்களா எப்படி இப்போ தனியாக போகும்போது ஃபோட்டோஸில் கரெக்டான ப்ளேஸில் கரெக்டாக எடுக்கிறீங்கன்ட்டு. ஸோ இப்படி தாங்க எடுக்கிறேன். போவேன் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் எல்லோரும் ஒன்று தான். நம்ம போய் பேசினோம்னா அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க நம்மள்ட்ட. ஸோ இப்போ அடுத்து வந்து பிளாகரானு ஒருத்தர் கேட்டாரா, ரைட், ஆமாம். ஸோ அவர்கிட்ட சொல்லி இப்போ டேக் ஒன் ஃபோட்டோ ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஓகே எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுக்க மட்டும் யோசிக்கவே மாட்டாங்க. நான் இப்படி தான் கேட்டு எடுத்துக்கிறது. அதுவும் நான் ஆக்சுவலாக அங்கேயே ஒரு போர்டு இருந்துச்சு, ஜோஜிலான்னு சொல்லிட்டு, ஐ லவ் ஜோஜிலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எடுக்கலேன்ற மன கஷ்டத்துலேயே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா ஜோஜிலா பாஸோட அந்த இது வந்து இங்கே இருக்குது. டைம் காட் தெரிலங்க. எனக்கு நான் ட்ராவல் பண்ணுறதில்ல, எப்படி சொல்கிறது, எதையும் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. நான் மிஸ் பண்ணவும் போகிறதில்ல. ஆக்சுவலாக இப்போ இவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது ஸ்ரீநகர் டு லடாக் போகிறது, லேயில் போயிட்டு கருதுங்குளா பாஸ் கிராஸ் பண்ணலான்னு போயிருக்காங்க. பட் இங்கே ரெண்டலுக்கு எடுத்த பைக் வந்து அங்கே ஓட்ட முடியாதான். ஐ லவ் ப்ரோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட், யூ ஆர் அட் ஜோஜிலா ஆல்டிடியூட் 11,649 feet. பாவ் 11 அடி மேலே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாஸு. இது வந்து அந்த சொல்லுவாங்களே என்ட்ரி வேறு லெவல் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மோட்டராபிள் ரோடுன்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தாலே போதும் நமக்கு. இதெல்லாம் மற்ற டூரிஸ்ட்டு விசிட்டர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இங்கே. எங்கேயும் ஸ்னோ இல்லையாங்க, அது ஒன்று தான். எங்கேயுமே ஸ்னோ இல்லையாம். ஐ திங்க் உமிலிங்களாலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்க இந்த பல்ல தாக்க. கார்கில் போகிறதுக்கு 3 hours ஆகுமா. ஸோ நைட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் நைட் ட்ரைவ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம லே லடாக்கே போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஆக்சுவலாக கார்கில்ல வந்து இன்னொரு இது இருக்குது. கார்கில்ல வந்து அவங்க ரூம் ஸ்டே பண்ணது வந்து ஜஸ்ட் 150 தானாமா. அது நம்பரும் நேமும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை மணி கார்கில் போகிறோன்னா அங்கேருந்து லே எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணலான்ட்டு. ஆனால் என்னால் லோக்கல் சிம்மு வாங்கலேன்றது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏன்னா தேட வேண்டியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு சிம்முக்காக ரீசார்ஜுக்காக போயிட்டு. இல்லை டவரு ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஹாட்ஸ்பாட் தேடி ஓடுற மாதிரி இருக்கும். ஜோஜிலா வார் மெமரி இருக்குங்க. ஆர்மி பேஸ் கேம்ப்பு. எல்லாம் படத்துலலாம் அதிகமாக பார்த்துருக்கேன், இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படி நம்ம வந்ததே இங்கே வந்து ட்ராவல் பண்ணி எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக போகாமல் எல்லா இடத்துல நின்று பார்த்துட்டு போனால் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆனால் ஃபோட்டோஸ்லாம் சரியாக நல்லா எடுக்க முடியாது. ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாது. ஏன்னா தனியாக வந்திருக்குன்னே ரோடு சூப்பராக போட்டுட்ருக்காங்க. அதனால் சூப்பராக தான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து சேஃபாகவே ட்ரைவ் பண்ண முடியும் உங்களால். ரோடு நல்லா போட்டிருக்காங்க. அதாவது ரோடுனா இது மாதிரி இந்த கல் பதிக்கிற ரோடு தான் இங்கே போடுவாங்க. அதுதான் கரெக்டாக தாங்கும் ரொம்ப நாளைக்கு. எனக்கு முன்னாடி பாருங்கள், ஐயோ
வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கேன் வேறு. அதனால நான் ஸ்பீடு 35 தாண்டலை. ஏன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டே போகிறேன். அதனால் சேஃப்டி முக்கியம்னு நினச்சி பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஃபுல் ஆஃப் மவுண்டைன்ஸ். ஏம்மா லைஃப்பில் இங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி ஆகணும். எனக்கு இங்கே வந்து இந்த கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஜோஜிலா பாஸை தாண்டினத்துக்குள்ளேயே நிறைய மைண்டில் ஓட ஆரம்பிச்சிட்டு. ஐயோ 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 மண்ணு 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 மண்ணு. ஓகே, வா ஃபைனலி ஆஃப் ரோடு. தெரில, ஆக்சுவலாக நமக்கு ஸ்ரீநகர் டு கார்கில் வீடியோ வந்து ஃபுல் லென்த் வீடியோ தாங்க வரும். முடிஞ்ச வரைக்கும் ஓட்டி விட்டு ஏன்னா பார்த்துக்குங்க. ஐயோ வேறு லெவல் ஆஃப் ரோடு. ஓகே மாடி ஆக்சுவலாக தார் ரோடு இருந்துருக்குதுங்க. தார் ரோடை பேத்து எடுத்துகிட்டு கல் ரோடு பதிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதோ மாதிரிலாம் பார்க்கணும் தான் நான் வந்தேன். ஃபுல் ஆஃப் மவுண்டைன்ஸ், இந்த ரிவர் கிராசிங், இந்த ஸ்டீல் பிரிட்ஜி. பைக்கர்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு அந்த எல்லாம் ரெண்டு பைக் எடுத்து சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஃபுல் ஆஃப் மவுண்டைன்ஸ். இதில் நான் எதை எடுத்து வீடியோவில் போடுவேனே தெரில. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னதுன்னா அடுத்த வீடியோவில் வந்து இது மாதிரி இவ்வளோ இது பேஜ் நான் எக்ஸ்ட்ரா இவ்வளோ லென்த்து வீடியோ போடலாமா, இவ்வளோ பிளேஸை கவர் பண்ணி போடலாமான்றது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓல்டு பிரிட்ஜு, இது நியூ பிரிட்ஜு. ரிவர் கிராசிங், தண்ணி போயிட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு. வெல்கம் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கார்கில். ஃபைனலி கார்கில் உள்ளே நுழைய போகிறோம். ஸோ இதாங்க அது. லே இங்கேருந்து 313 கிலோமீட்டருங்க ரவுண்டாக. மாடி ஓ ஏ கைஸ், ஆக்சுவலாக இங்கே இந்த செக் போஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக கார்கில் போலீஸ் இங்கேருந்து வந்து நமக்கு லே சர்க்கியூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது போல். ஸோ இங்கே செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போட சொன்னாங்க. நான் கூட என்னடா என்ட்ரினோன்னே எந்த என்ட்ரி நம்ம வாங்கலையடா பாஸ் ஈஸுன்ட்டு நான் பயந்துட்டேன். ஏன்னா அங்கே நின்றவங்க வந்து ஃபாரினர்ஸ் நின்னாங்களா, அவங்களாம் பாஸ் எதுவும் வச்சுருந்தாங்க கையில். சரி அப்புறம் போய் கேட்டால் நமக்கெல்லாம் எதுவும் கிடையாது, பாஸ்லாம் கிடையாதான். ஜஸ்ட்டு என்ட்ரி மட்டும். நம்மளோட இதை ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது பைக்கு நம்பரு, அப்புறம் நம்ம நேமு எல்லாத்தையும் சொன்னோம்னா ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இப்படி நம்ம போயிருக்கோன்றது. பை ஸோ வந்து பேசினாங்க. மிஸ்டர் ஆர்டிஸ்ட் வெயிட். मिस्टर आर्टिस्ट सीधा लिख दूँ? या ओके ओके. You are from which state? तमिलनाडु. Okay okay. This one. Okay. Thank you. Bye. Bye. ठीक है. நான் மட்டும்தான் வந்திருக்கேன். யுவர் ஃப்ரம்? கர்நாடகா. ஓ தமிழ் தெரியுது, நல்லது, சூப்பர். பெங்களூர்ல இருக்கேன்னா எல்லா லாங்குவேஜும் வந்துருக்குல்ல. ஆமாம். ஓகே. ஆமாம் ப்ரோ. தமிழ்நாடுலேருந்து வந்துட்டு? தமிழ்நாடுலேருந்து தான் வந்தேன். பைக் டைரக்ட்? எஸ் ஆமாம். எப்போ தமிழ்நாடு? ஒரு 6 days முன்னாடி கிளம்புனேன். ஒரு 6 நாள் முன்னாடி கிளம்புனேன். 6 days பிஃபோர். யா. ஸ்டேயிங் பண்ணுதா? தமிழ்நாடு எங்கே இருக்காரு? சென்னை. எஸ். நோ லடாக். கோ டு லடாக். ஸ்ரீநகர் டு லடாக் போகிறேன். யா சரி ஓகே ப்ரோ, ஐ எம் டூயிங். ஓகே பாய், தேங்க்யூ. நோ இட்ஸ் அ வாட்டர், ஹைட்ரஜன் பேக். ஓகே ப்ரோ, பாய் 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 பாய். ஸோ காய்ஸ், தமிழ்நாடு நிறைய பார்க்க எனக்கு நம்பிக்கை அதிகமாக வருது. ஸோ அங்கே ஒரு ராயல் என்ஃபீல்டு நிற்கிது பார்த்தீங்களா, நிற்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி பஞ்சருங்கோ. டியூப் டயர்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதோட பேக்கப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க சொல்லிட்டேன்.
இப்போ என்கிட்ட வந்து பஞ்சர் கிட் கேட்டாங்க. நான் பஞ்சர் கிட் இருக்குன்னு, ஆனால் அது டியூப் டயருங்க. டியூப்லெஸ்க்கு வேணால் பஞ்சர் கிட் நம்மள்ட்ட இருக்கும். டியூபுக்கு போய் என்னத்த பஞ்சர் கிட் நீங்கள் ஒட்டுவீங்க? டியூப் வச்சுருந்தாலும் அதை கழட்டி மாட்டுறதுக்கு அதுக்கேற்ற கியூபிக் கார்டு ஃபுல் ஆகிட்டு அப்புறம் வந்து இது பேட்ரியுமே இது லோ ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் மாற்றிட்டு ஆக்சுவலாக நேற்று ரெக்கார்ட் பண்ணதை டெலீட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கேன். டவுன்லோட் ஏற்றிட்டு லேப்டாப்பில் ஏற்றிட்டு. ஸோ அதனால் வச்சுட்டு போகிறேன். வேறு லெவலில் கண்ணாடி போட்டு கெத்தாக உட்காந்துருக்காரு அந்த அண்ணா. தெரில ஏன் யார் நடிக்கிறாங்கன்னு. கப்புள்ஸ் ரைடர். ஐயோ உண்மையாக சொல்லணும்னா எனக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அழைச்சிட்டு வரணும். இங்கே இது மாதிரி பைக்கில் வரணும். ஃப்ரண்ட்டில் வியூ பாருங்கள். வாவ், இது அமேசிங்கில் பா, சூப்பராக இருக்குது. ஸோ அதான் இது கூட சொல்லிட்டு இருந்தேனே. ஆக்சுவலி இந்த பெங்களூர் பைக்ஸ் கடைசியாக பார்த்தோமா. ஸோ அப்புறம் வந்து டயர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். டயர் பஞ்சர் ஆனது, அதுவும் அது வீடியோ ரெக்கார்டாக இருக்கான்னு தெரியல, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். டயர்லாம் டியூப் டயர் எடுத்துறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியோடு வாங்க. ஓ, உள்ளெல்லாம் போகலாம் போல இருக்குது. நேரம் கார்லலாம் வந்திருந்தால் நான் இங்கெல்லாம் அப்படியே வண்டி நிறுத்தி போய் குளிச்சிருப்போம் போய் உட்காந்து இறங்கி. ஸோ நம்ம இந்த ரைடிங் கேரு தனியாக வேறு வந்திருக்கோம். இதெல்லாம் வச்சுருந்தனால தான் நம்மளால தான் பண்ண முடியல. லாரி இப்போ அந்த வண்டி டயரே இவ்வளோ பிடிச்சி கொடுக்குதுங்க. இப்போ செம்ம ஆஃபோட இருந்தாலும் ஏறி போயிடும் போல இருக்கு வண்டி. நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளேசஸ்லாம் அப்படி இருக்குது வேற மாதிரி. நான் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல பிளேஸாக எடுத்து போட்டு வீடியோ எடிட் பண்ணி இதை அப்லோட் பண்ணுறேன். லிமிட் யுவர் ஸ்பீடு. நிறையா ஸ்டே ஹோட்டல் இருக்குது. நான் காலைல சாப்பாடு இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். அதாவது அந்த இதுக்கு கார்கிலுக்கு என்ட்ரி பண்ணல, அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அப்பாடா ஓகேடான்ட்டு. எனக்கு புரோட்டாவே பிடிக்காது. அதான் ஆலு புரோட்டா அது இறங்காது ஒரு மாதிரி உள்ள. அதாவது இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ் எதுவுமே நான் இறக்க மாட்டேன். தோசை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எப்போதுமே. ஏன்னா எனக்கு அது அரைச்சிக்கும். சாப்பாடு இது தொண்டை அடைச்சிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்ட்டு கடைசியில் பார்த்தா வழியே இல்லாமல் அதே தான் நின்றுட்டு கிடக்கும் இங்கே வந்து. ஓகே, ஆனால் சாப்பிடாம இருந்தோம்னா ஒரு மாதிரி இருக்குதுங்க. நேற்றுலாம் ஃப்ரூட்ஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரெட்டு நைட்லாம் ப்ரெட்டை சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி அப்போ எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா 1:28 ஆகுது. ஸோ 3 மணிக்கெல்லாம் கார்கில் போயிடுவோம். அங்கே போயிட்டோம்னா அங்கேருந்து லே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான் வருமா. நைட் ட்ரைவ் பண்ணால் லேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரளா பசங்க வந்து சொன்னாங்க. தெரில நான் என்ன பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்ட்டு. ஐயோ ரோடா பாருங்களேன், என்னடா இது பா. இது ஆன் பண்ணும். ஏங்க க்ரீனிஷாக இருக்குதுங்க இது உள்ள. வாவ், இப்படிப்பட்ட பிளேஸில். ஓ வாவ், கண்டிப்பாக காரில் வரணும். இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கேம்பிங் பண்ணுற மாதிரி காரில் வரணும், நைட்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கங்க போட்டு. என்னால் இந்த மாதிரி லொக்கேஷனை பார்த்துட்டு என்னால் கேமரா ஆன் பண்ணாமல் இருக்க முடியல, மன்னிச்சிருங்க. எவ்வளோ பெரிய வீடியோ போட போகிறேன்னா சத்தியமாக எனக்கு தெரில. இங்கே பாருங்கங்க சூப்பராக இருக்குங்க அந்த வியூவெலாம். ஐயோ பா, தரமான வியூஸ் எல்லாம். ஆப்போசிட்டில் பைக்கில் போனவர் வந்து கை காட்டு போனார், நம்மளால் காட்ட முடியல. ஏன்னா நம்ம மேலே முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து டிரைவில் இருக்கணும் இந்த டைம்லலாம். இந்த ஒரு ரோடு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ரைட் சைடில் ஆறு ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ரோடு. வா வா வா. இந்த வாவுன்ற வார்த்தையே இங்கே தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோயோ அப்படி தான் இருக்குது ரோடு. அவர் நின்று வண்டி கழுவிட்டு இருக்காரு. நம்மள தான் அப்படி தான் இருக்குது. தெரில இது வந்து ஒரு நம்ம பைக்கு இவ்வளோ இதாக இருக்குன்னா அது அந்த பைக் அந்தளவுக்கு ரோடு பார்த்துருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் இப்போயும் வாஷ் பண்ணுற ஐடியா இல்லை. லே லடாக் போய் பண்ணிக்கிறேன். ப்ரோ கர்நாடகா, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. யா தமிழ் தெரியுமா? ஓகே. ஓ சூப்பர் ப்ரோ. வென் யூ ஸ்டார்ட் a ride? தமிழ்நாடு. ஓ ஓகே. வென் யூ ஸ்டார்ட் a date? Yeah, I am solo ride. Hey, good one bro.
Yes, I am the vlogger. Name Mr. Artist. Mr. Artist. 1 minute, 1 minute. Leh bro, you will go Leh? Okay. Can I stop? I will speak. Can you stop? Please speak. Okay. Oh, friend ah. Okay, I will go. Stop. Okay. Yeah, sure. Yeah, sure. Yeah, okay. ஆக்சுவலாக இன்னொரு பைக் அவங்களோட ஃப்ரெண்டு போயிட்டுருக்காராம்மா முன்னாடி, அவரே நிறுத்தி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாங்க என்எஸ் 200 வந்திருக்காங்க. ஹிந்தி நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ஹிந்தி வந்து நீ இது மாதிரி உலகத்தை இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக சுற்ற போகிறேன்னு வச்சுங்க, ஹிந்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா இங்கே ஹிந்தி தான் எந்த மூலை முடுக்க போனாலும் ஹிந்தி பேசுகிறாங்க, தவிர வேறு எதுவும் லாங்குவேஜ் இல்லை. நீ இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது இங்கிலீஷ் என்னை பொறுத்த வரைக்கும். ஹிந்தி வந்து ஹிந்தி தெரியாது போடா அதை போடலாம் அப்புறம் சொல்லிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மற்ற பீப்புளோட ஒரு நல்ல பேசணுன்னா ஹிந்தி கற்றுக்கிறது நல்லது. நான் திணிக்கிறது வேறு, அதை பற்றி நான் எதுவும் பேச வரல. திணிக்கிறது ரொம்பவே தப்பு. பட் ஆனால் நம்மளோட இதுக்காக ஹிந்தி கற்றுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டா அவங்களால நிறையா இது பண்ண முடியுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த வராங்க பாருங்க பசங்க, இப்போ மீட் பண்ணல அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. இப்போ நிறுத்தி சும்மா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம். நமக்கு தனியாக ரைட் பண்ண கடுப்பாகுது, சேர்ந்து ரைட் பண்ணுவோம். எங்கே போகிறாங்க என்னென்ன பிளான் வச்சுருக்கான்னு கேட்டு போவோம். அப்படியே இந்த வியூலாம் வேற மாதிரி இருக்கு. போங்க. ஏன்டா காதில் கத்துறேன்னு கேட்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் சவுண்டு கம்மி பண்ணிடுறேன். எனக்கு இந்த வியூ பார்த்தா அந்த அளவுக்கு இதாகுது. இந்த பாருங்க பசங்க நீங்க தான். Already meet your friends, bro. Already meet your friends. Can I stop? We'll speak. Any location? Any good location I will stop me. Any broad location I will stop. Okay. வந்து ட்ரெஸ்ஸான்னு தெரில, சரியாக எனக்கு ஸ்பெல் பண்ண தெரில. DRASS. ஸோ இந்த ஊர், இது ஒரு ஊர் ஒன்று வருது இடையில கிராஸ் ஊர். நம்ம காய்கள் போகிற வழியே இந்த ஊர் ஒன்று வருதுங்க. இந்த ஊர் வந்து விசிட் பண்ண சொன்னாங்க, எதுக்காகன்னு தெரில. ஸோ ஆனால் நம்ம ஊர் வழியாக தான் ரோடே போகுது. ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு போவோன்ட்டு. ஃபுல்லாக மரத்தில் வீடு கட்டியிருக்கலாம், பார்க்க நல்லா இருக்குங்க. என்ன வெஹிக்கிளு எல்லாம் ரெண்டல் பைக்கு, எல்லாம் லேயில் ரெண்டில் எடுத்து இங்கே காஷ்மீர் வரைக்கும் பார்த்துட்டு திருப்பி எங்கள் லேயிலே கொண்டு போய் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு வண்டியை. பிண்டி வர பசங்க வராங்களான்னு தெரில, நான் வரை நிற்கவே இல்லைங்க, எங்கேயும் போயிட்டுருக்கேங்க. ஸோ காய்ஸ் இங்கேருந்து லே பார்த்தீங்கன்னா 283 கிலோமீட்டர், கார்கில் வந்து 58 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஊர் ஒன்று வரப்போகுது. அந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஊரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சுவிட்சர்லாந்தெல்லாம் இது விசிட் பண்ணுற ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஊரே அப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் செமையாக இருக்குல்ல ஊர். வாவ், இந்த வீடெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குதுங்க அந்த ஊர் உண்மையாகவே. ஹாஸ்பிட்டல் இதை டாப்ல இருந்து நான் பார்த்தேன். I don't know Hindi bro. I don't know Hindi. Tamil da. Speak English? கொஞ்சம் தெரியுமா? ஓகே சூப்பர். எங்கே ரெஸ்ட் எடுப்போமா? Can you stop in some place? Sorry? Yeah. You also Leh Ladakh, right?
யூ கோ லே ரைட் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் விசிட் த லே இது கார்கில் ஐ மீட் இன் த கார்கில் ஓகே கார்கில் வார் மெமோரியல் ஓகே 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 ஐ வில் வெயிட் அண்ட் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரில எனக்கு ஹிந்தி தெரில என்ன பண்ண முடியும் என்னால் ஆனால் பாருங்கள் பெட்ரோலுக்கு வந்து கேன் எல்லாத்தையும் கட்டிட்டு போயிட்டுருக்காங்க குடிக்க தண்ணி கேனு எல்லாத்தையும் அப்படி கட்டிட்டுருக்காங்க பற்றி வண்டியில் நம்மளாம் இந்த பைக்கை அப்படி ரெடி பண்ணு நான் பண்ணேன் ஆனால் அவங்க ஒன்றுமே ரெடி பண்ணலை வண்டியை சொல்ல போனால் ஒரு இது இல்லை டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ரேக்கும் கிடையாது சேடல் ஷே இல்லை ஆனால் 2 பேர் சேர்ந்து வச்சு ட்ரைவ் பண்ணுறாங்க பின்னாடி அவ்வளோ லக்கேஜ் லோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதிசயத்தை இதான் ரைடர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ கிலோ போட்டு ரெடி ஓகே நம்ம ரெடி பண்ணுறதுலாம் நம்ம கம்ஃபர்ட் லெவலுக்காக தான் அது இல்லாமல் நான் ரெடி பண்ணேன்னா நான் தனியாக வரப்போகிறேன் கீழே விழுந்தாலும் எதுவும் ஆகாமல் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணேன் ஓகே டன் பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க அது ரொம்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அதை மாதிரி ரெடி பண்ணதாங்க ஸோ எங்கேயாவது மீட் பண்ணிங்க நின்று பேசலான்னு தான் பிளான் பண்ணிட்டு போனோம் சரி இல்லை இங்கேருந்து பார்த்தா 50 கிலோமீட்டர் வந்து கார்கில் இருக்குது மெமரியல் அந்த வார் மெமரியல் உள்ளது ஸோ அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் அப்புறம் லே லடாக் தான் அவங்களும் வராங்களாம் ஓகே முடிஞ்சால் சேர்ந்து இது ட்ராவல் பண்ணலாம் நம்மளும் அதிகமாக ஸ்பீடு போக போகிறதில்ல அவங்களும் மீடியம் ஸ்பீடில் தான் வராங்க பிரச்சனை கிடையாது தனியாக ரைட் பண்ணுறதுக்கும் இதை மாதிரி பிளேஸில் இது மாதிரி குரூப் ரைட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் உண்மையாகவே லாங்குவேஜே தெரியலனாலும் புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா 2 பேருக்கும் ஸோ அதுதான் வேறு லெவலு காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து அந்த கார்கில் வார் மெமரியெல்லாம் பார்த்துட்டோம் எப்படி சொல்கிறது மனசு உருகி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாங்க ஏன்னா அது ஒன்று பார்க்கறதுக்காக தான் நான் ஸ்ரீநகர் டு லேவே பிளான் பண்ணியிருந்தேன் இல்லைனா நேராகவே நான் மணலி டு இதிலே போயிருப்பேன் ஸோ இதை பார்க்கணும் மட்டும்தான் நான் பிளானே பண்ணியிருந்தேன் ஃபைனலி விசிட் பண்ணிட்டேன் உள்ள இது வீடியோஸ் அவ்வளோ இல்லை நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருக்கேன் ஷார்ட் மாதிரி நான் அதை முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம ஒரு 4 பேரை மீட் பண்ணல கர்நாடகாவிலேருந்து ஸோ இங்கே அது ப்ரோ வெயிட் ப்ரோ ஹாய் ப்ரோ யுவர் நேம் ரோஹித் கபாடி ப்ரோ யுவர் நேம் நிఖில் அக்ரி ப்ரோ வினோத் மரடி ப்ரோ ஃப்ளையிங் மிஷின் யுவர் நேம் மணிகண்ட் பூஜாரி ஓகே ஆக்சுவலாக அவங்க 4 பேருமே மீட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து கர்நாடகாலேருந்து கிளம்பியிருக்காங்க அதுக்காக 13 நாளைக்கு முன்னாடி அதாவது 13 டேஸ்க்கு பிஃபோர் கிளம்பி அதிகமாக டென்ட் ஸ்டே பண்ணிட்டே வந்திருக்காங்க எனக்கு கேட்டோன்னா எனக்கும் ஆசை வந்துருச்சு ஸோ நான் இவங்களோட அப்படியே கனெக்ட் ஆகிக்க போகிறேன் இவங்களோட சேர்ந்து நானும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ஸோ எங்கே போகிறேன் இது பண்ணுறதா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டே வருவீங்க ஓகே ஸ்ட்ரெயிட் ஒன் ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஓகேவா கார்கில் வார் மெமரியலை பார்த்துட்டு கிளம்புறவங்க அவங்க எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே சின்னதாக இது கல்வெட்டு மாதிரி வச்சு இந்தியன் ஃப்ளாக் அந்த பக்கம் அவங்க பின்னாடி பறக்குது அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது அந்த மாதிரி இடம் அது ஸோ இதில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நான் அதில் ஆட் பண்ணுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க இவங்க நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் கர்நாடகாவில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க அவங்க 2 பேர் ரெண்டு பிரதர் அண்ணன் தம்பி 2 பேர் ரைட் பண்ணுறாங்க அவங்க மங்களூர் அவங்க இங்கே தமிழ் பேசுகிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ இன்றைக்கின்னு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ட்ராவல்லே போயிட்டுருப்பேன் ஜஸ்ட் ரூம் ஸ்டே பண்ணுறது அப்படி ட்ராவலு வேறு எங்கேயும் தனியாக நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் எப்போதுமே பட் ஆனால் இப்போது இவங்க கூட உட்காந்து இந்த ஒர்க்கில் இதில் வந்து டீ சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கேயே உட்காந்து
அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக இதுதான் வேணும். நான் தனியாக போகிறதுனால எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ இங்கே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். ரெக்கார்டில் தான் இருக்குது. சொல்லிட்டேன். சே ஹாய். ஓகே ஓகே. ஐ எம் ஆல்சோ கோ ஸ்லோ. டோன்ட் வரி. யா ஐ எம் ஓகே ஓகே. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 2 பைக்கும் கொஞ்சம் ஹில்ஸில் ஏற முக்குது. ஏன்னா 160 தான் அது. என்ன 160 அது. ஸோ நம்ம பைக்கில் தான் அசால்ட்டாக வருது. அதனால் நான் ஸ்பீடாக போகிறீங்கன்னா போங்க, நாங்கள் பின்னாடி வரோன்னு சொல்கிறாங்க. நான் தான் போகலையே, ஏன்னா ஸ்பீடாகவே இது ட்ரைவ் பண்ணலையே. நான் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் இதுக்குள்ளே. எனக்கு ஏன்னா இந்த இடத்த பார்த்துட்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசையே. ஸோ இங்கேயும் வந்து நான் ஸ்பீடாக போனால் வேஸ்ட்டு. 390 எடுத்துன்ற பேருக்கு 150 தான் போவானா, அதெல்லாம் தப்புங்க. இந்த பாருங்க வீடு செம்மையாக இருக்குல்ல. இந்த வீடு ஹிமாலயஸில் வாழணுன்ற ஆசை எனக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்கு இப்போ. ஏன்னா இந்த கிளைமேட்டு, அந்த இந்த இடத்துக்காகவே இங்கே வாழலாம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ரூமு, ஸோ இந்த வீடுன்னு வச்சுக்கோங்க. எழுந்து இந்த பக்கத்தை பார்ப்பீங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஹில்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ். உங்களை சுற்றியும் ஹில்ஸ் இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஓகே, அது மாதிரி தான். ஐ ஸ்பீக்கிங் கேமரா விளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு சொன்னேன். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. 2 பேர் கிளம்பி வந்திருக்காங்க ரைடு. இவங்க மங்களூர். ஸோ இவங்களுக்கு வந்து தமிழ் அதிகமாக தெரியும். ஏன்னா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கு, அதனால் தமிழ் தெரியுது. எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி மைண்ட் ஃப்ரீயாக இருக்குங்க. தனியாக ரைட் பண்ணுறது ஓகே தான், பட் இது மாதிரி பிளேஸில் வந்து ஜஸ்ட் ரைடு மட்டும் பண்ணால் செட் ஆகாது. எங்கேயாவது நின்று உட்காந்து பேசிட்டு அப்படிலாம் போகணும். ஸோ நேரம் உட்காந்து பேசணும். குறைஞ்சது 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். 2:30க்கு இங்கே வந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:08 AM ஆகுது. பார்த்தீங்களா, பிளானே கார்கில் தான். ஸோ ஆல்ரெடி கார்கில் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, போகலாம், ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் வாங்கிக்கிறேன் பாருங்கள். இப்படி தாங்க ரைட் பண்ணணும் பசங்க கூட. நான் இந்த மாதிரி பிளேஸுக்கு பசங்க கூட தாங்க வரணும். குரூப் ரைடு பிளான் பண்ணுங்கள். நான் சோலோ வந்தது ரீசன் வேறு. ஏன்னா இது எனக்கு இப்போ தான் ஃப்ரீயான, அதனால் கிளம்பி வந்துட்டேன் நான் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குரூப் ரைட் பிளான் பண்ணோம்னா பெஸ்ட்டு. ஒரு 6 o'clock வரைக்கும் ரைட் பண்ணலாம். ஒன்ஸ் சன் செட் ஆனதுக்கப்புறம், நம்ம சன் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டென்ட்டு ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. போவோம், நம்ம டென்ட் எடுத்து இன்றைக்கி ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம். எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா சேடில் ஸ்டே அதெல்லாம் போட்டு நம்ம பேக் எடுத்து டக்குன்னு கட்டிட்டு கிளம்புற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா தெரில, டைம் கொஞ்சம் அதில் சேவ் ஆகும் அப்படின்றதுனால அப்படி பண்ணுறேன். ஆனால் முன்னாடி போகிற பசங்க பார்த்தீங்களா இல்லையா, அவங்க இந்த நைலான் கயிறு வச்சு கட்டி அதுக்கு மேலே தார்பாய் போட்டு கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அவங்க அதை கட்டுறதுக்கே டைம் ஆகும். ஸோ அப்போ எப்படி அவங்க கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்க ஒரு நாளைக்கு 150-180 கிலோமீட்டர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாங்க அதிகமாக. சூப்பரில் ஏன் அப்படியே என்ன திரும்பி பார்த்தோம்னா 640, 580, 740 வரைக்கும் கடைசியாக போனேன். ஸோ அதுக்கப்புறம் பெருசு எதுவும் போகல. அது இங்கே இதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் இங்கே ஓட்டலாம், குறைஞ்சது 500 ஓட்ட முடிஞ்சால், அதாவது இந்த ரோட்டில் ஓட்டலாம். அண்ட் தென் லேக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகிற ரோட்டில் எந்த ரோட்லையுமே ஓட்ட முடியாது. அப்படி பாவ் லைவ் எவ்ரி செகண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க அங்கே. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ரோடு ப்ரோ. ப்ரோ மீன்ஸ் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இந்த பாப்பா தான் அப்பயும் காமிச்சிது இப்பயும் காமிக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கார் உள்ளே உட்காந்துருக்கு அந்த பாப்பா. சேர்ந்து லேக் வந்து 220 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நீ கண்டிப்பாக கார்கில் தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ண தான் போகிறோம். சார் கார்கில் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன், நம்மளை செக் பண்ண மாட்டாங்க. என்ன கேட்டோம் சரி. நோ 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 ஓகே. என்ட்ரி 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 என்ட்ரி. ஊரும் ஃபுல்லாக தெரியுதா. ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணோங்க. அவருக்கு ஒரு பைக்குக்கு வந்து பஞ்சர் போட்டு எல்லா வண்டிக்கும் ஏர் செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு அண்ணன் ராஜேந்திரனா, ஐயோ பேர் மறந்து போச்சுன்னு, ஒரு ஆர்மி பர்சனை மீட் பண்ணேன். நம்ம வண்டி அங்கே நின்றுட்டு திரும்பினேன்,
தமிழ்நாடு அப்படின்னு பாருங்க, எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் வந்துருச்சு. அந்த அண்ணன் இங்கே சர்வீஸில் இருக்காராம், கிருஷ்ணகிரி. அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனோட ஃபோட்டோ இங்கே போகிற பாருங்க. நான் செல்ஃபி எடுத்தேன் 2 பேரும். அந்த ஃபோட்டோ இங்கே நான் போடுறேன் பாருங்கள். அந்த அண்ணா வந்து பார்த்துட்டு, தமிழ்நாடு அதான் வண்டி பார்த்தப்பா, இது வாக்கிங் போயிட்டு இருந்தேன், அதான் வண்டியை பார்த்தேன், அதான் வந்து பேச வந்தேன் அப்படின்னாங்க. சூப்பர். அவ்வளோ அந்த அண்ணா வந்து பேசினார். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது யார் எப்படின்ட்டு. அந்த அண்ணா வந்து பேசினார். சூப்பர் கைஸ். ஆக்சுவலாக ஒன்று மென்ஷன் பண்ணலாம் தாங்க இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னன்னா இப்போ கரெக்டாக பார்த்துங்க, 330 வந்து லிமிட்டு காமிக்குது, ரேஞ்சு காட்டுதா. பட் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் டேங்க் ஃபில் பண்ணி? 225 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓட்டியிருக்காங்க. அப்போ கணக்கு பண்ணால் அந்த வண்டி எவ்வளோ பெட்ரோல் தரப்போகுதுன்னு தெரிலங்க. பாருங்கள், 3/4 டேங்க் இருக்குது. 3/4 டேங்க்கு 1 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. தெரில இது உண்மையாக போயான்னு தெரில. ஏன்னா ஸ்பீடு 60 தாண்டலில். ஸோ அதனால் பெட்ரோல் அதிகமாக தருதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எனக்கு சரியாக தெரியலை. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த டேங்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் ஹில்ஸில் எவ்வளோ தருதுன்ட்டு. ஏன்னா என்னோடய இப்போ இதில் ஜெரிகேனில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வர பெட்ரோல் பங்கில் இது எவ்வளோ தருதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்களா. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. 225 கிலோமீட்டர் ஓடியுமே டேங்க் ஆஃப் டேங்க் கூட வரலன்னும் போது ஷாக்கிங்காக இருக்குது ரொம்ப எனக்கு. உங்களுக்கு தெரியான்னு தெரில, அந்த மலைக்கு உச்சியில் இது இந்தியன் ஃப்ளாகை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில். அங்கே போய் எப்படி பண்ணாங்கன்னே தெரில. எவ்வளோ ஆகிட்டு தெரியுமா அது? அங்கே வழி வந்துட்டு போகிறது வழி கூட இல்லைங்க. செம்மையாக இந்தியன் ஃப்ளாக் எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டே இது எங்கே மாடா மூட்டு போடான்ற மாதிரி இருக்குது அவங்க இதெல்லாம் சொல்கிறது. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 7:14 ஆகுது. இன்னும் இங்கே சன் செட் ஆகலை, பார்த்துக்கங்க. ஆக்சுவலாக இப்போ இல்லைனா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லே வந்து 174 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. அங்கே நின்று ஸ்டே பண்ணலாம், டென்ட் போடலாமா ரெடி பண்ணோம். பட் தண்ணி எங்கேயும் பக்கத்தில் இல்லை, லேக் வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது ரிவர் வந்து அங்கேயும் முடிஞ்சிருச்சு, தண்ணி இல்லை ரிவரில். ஏன்னா இது காஞ்ச பூமி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தண்ணி இருக்கிற இடமா பார்த்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க கன்னடம் பேசுகிறாங்க, பட் ஆனால் எனக்கு புரியுது. திருப்பி பேச தான் வரல எனக்கு. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:32 ஆகுதுங்க. அங்கே பாருங்கள் மவுண்டெயினை, இன்னும் சன் செட் ஆகலை. ஆனால் கலரை பார்த்தீங்களா அங்கே அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ வயலட் டோன்லாம் தெரியுதுங்க மலையில், வேறு மாதிரி எஃபெக்ட் ஆகுது. உங்களுக்கு ஃப்ரெண்டில் அந்தளவுக்கு வியூ தெரியுது அந்த கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வியூ பாருங்கள், கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. செம்மையான வியூ உள்ளது காய்ஸ். ஃபைனலி வந்து நம்ம ஒரு பிளான் வந்து ஸ்ரீநகர் டு கார்கில் தான் வச்சுருந்தோம் பிளானில். ஸோ நம்ம நிறைய பேர் மீட் பண்ணோம்ல, ஸோ அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணோம், கார்கிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு லே போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து டென்ட் ஸ்டே போட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டென்ட்டு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. இது நான் வாங்கின ஒரு டென்ட்டு. கடைசி இந்த டென்ட்டை யூஸ் பண்ணிட்டேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இது வந்து 4 பேர் வந்தாங்களே அவங்களோட டென்ட்டு, இது 2 பேர் வந்தாங்களா அவங்களோட டென்ட்டு. ஸோ நம்ம பைக் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஃபயர் கேம்ப் போட்டு அப்படியே நல்லா குக் பண்ணாங்க. 4 பேர் வந்தாங்க, அவங்க ஃபுல்லாகவே குக்கிங் திங்ஸ் வச்சுருந்தாங்களா. ஸோ அவங்க வந்து என்ன ரைஸ் போல சொன்னீங்க? ரைஸ் மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி டே வந்து வேறு மாதிரி ஃபன்னாக சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு மார்னிங் உள்ள வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்துச்சு என்னன்றது. ஓகே, ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.